இந்த வீடியோவில் நம்ம முதிரை பயிற்சி செய்யும்போது பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாங்க. சரி, இந்த முத்திரைகள் அப்படிங்கிறது கைகளை பயன்படுத்தி ஹேண்ட் முத்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஹிந்துசத்துலேயும் சரி புத்திசத்துலேயும் இதை பின்பற்றிட்டு இருக்காங்க. நம்மளோட தெய்வங்களோட சிலைகள்லையும் சரி புத்தா ஸ்டாச்சுஸ்லையும் இந்த முத்திரைகளை நம்மளால் பார்க்க முடியுது இல்லைங்களா. சரி, இது எப்படி நம்ம நோய்களை குணப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற நாடி நரம்புகள் எல்லாமே உள்ளங்கைகள்லையும் விரல்கள்லையும் கால்கள்லையும் தான் முடியுது இல்லைங்களா, பாதங்களில். சரி, இந்த இடங்களை நம்ம முத்திரை பயிற்சி செய்யும்போது தூண்டுறோங்க. அதாவது நம்ம பாடியே ஒரு இன்பில்ட் எனர்ஜி சர்க்கியூட், அதில் நிறைய பாயிண்ட்ஸ், ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸை நம்ம முதிரைகள் செய்கிறதன் மூலமாக ஸ்டிமுலேட் பண்ணுறோம். அதனால் நம்மளோட மூளையில் ஒரு சில பாகம் தூண்டப்படுதுங்க. ஒவ்வொரு முதிரை செய்யும்போது ஒவ்வொரு பார்ட் நம்ம மூளையில் ஸ்டிமுலேட் ஆகும். அதனால தான் ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. செய்யும்போது நமக்கு வெவ்வேறு விதமான பலன்கள் நமக்கு இருக்கும். அதனால் நம்மளோட அந்த எனர்ஜி ஃப்ளோ இருக்குது இல்லைங்களா உடம்புல, அது சீராகுது. அதனால் பஞ்சபூதங்கள் சமநிலையாகுது, சூடு குளிர்ச்சி சரியாகி நம்ம உடம்புல நோய்கள் குணமாகுது. சரி, அப்போது நம்ம இந்த ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும்போது ஒரே நாளில் பல முத்திரைகள் செய்யறதுனால நமக்கு இந்த மாதிரி பலன்கள் நம்மளால் உணர முடியாது, முழுமையாக நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியாது. அதனால் ஒரு நாளைக்கு 1 இல்லைனா 2 முத்திரை தான். காலையில் ஒரு முத்ரா செஞ்சிங்கன்னா ஈவினிங் ஒரு முத்திரை மட்டும் செய்யணும். ஏன்னா ரிப்பீட்டடாக கால்ஸ் வருது, எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் இதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி. எப்போவுமே ஒவ்வொரு முத்திரை செய்யும்போது அதனால் ஏற்படுகின்ற பலனை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், உங்கள் உடம்பை அதை அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த நோய் குணமானதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேறு அடுத்த தொந்தரவு இருக்கும்போது இன்னொரு விதமான முத்திரையை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்போது நீங்கள் எந்த முத்திரை உங்களுக்கு பொருத்தமானது, ஏன்னா 100க்கும் மேற்பட்ட முத்திரை பயிற்சி பழக்கத்தில் இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் எல்லாரும் செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாது. ஒரு நாளைக்கு பல முத்திரைகள் செய்கிறதுனால பலன்களும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால் என்னோட கைண்ட் சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 முத்திரைகளுக்கு மேலே செய்யாதீங்க. அதுவும் ஒரு முத்திரைக்கும் இன்னொரு முத்திரைக்கும் பல மணி நேரம் நடுவில் இடைவெளி இருக்கணும். அப்போ தான் அதோட பலன் உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும். சரிங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள், உடம்புல தொந்தரவுகள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான முத்திரைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யணும். நீங்கள் அப்படி செய்யும்போது பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முத்திரை செய்யும்போது ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இல்லை தொந்தரவு இருந்தது அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணாதீங்க, நிறுத்திடுங்க 2 நாளைக்கு. தென் நீங்கள் 2 நாளைக்கு அப்புறமா அதே முதிரையை தொடருங்க. அப்போவும் மறுபடியும் அதே போல் உங்களுக்கு தொந்தரவு இருந்ததுன்னா அந்த முதிரை உங்களுக்கு ஆனதா இல்லை அப்படிங்கிறத விட்டுறணும். சரிங்களா. அடுத்தது நீங்கள் வேறு ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு விதமான நற்பலன் உண்டு. அது நமக்கு முத்ரா செய்கிறதுனால சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. ஆனால் நம்ம அதை செய்கிற விதத்துலேயும் அது நமக்கு தேவையில்லாத போதும் நமக்கு அது தொந்தரவாக தெரியலாம். சரியா. சரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உட்கார்ந்து செய்கிற அந்த பொசிஷன் இருக்குது பார்த்திங்களா, முதுகெலும்பு நேராக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நேராக உட்காந்துருந்தாலும் முடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அது வேறு பொசிஷனில் உட்காந்துருப்போம். இப்போது நம்மளோட முத்திரைகள் செய்கிறதுனால நம்ம மூளையில் ஒரு பகுதி தூண்டப்பட்டு அதன் மூலமாக நமக்கு எனர்ஜி ஸ்பைன் கார்டு மூலமாக தான் நமக்கு உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போது முதிரைகள் பயிற்சியோட முழு பலனையும் நீங்கள் அனுபவிக்கணுன்னா முதுகெலும்போட அலைன்மெண்ட் நேராக இருக்கணும். அது தரையில் உட்கார்ந்துருந்தாலும் சரிங்க, சேரில் உட்காந்து செஞ்சாங்களா இருந்தாலும் சரி, அது செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரே மாதிரி பொசிஷனில் இருக்கிறது தான் உங்களோட அந்த முதிரையோட முழு பலனை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். சரி, அடுத்தது அந்த கையில் ரிஸ்ட் பேண்டு டைட்டாக இல்லை ட்ரெஸ் இதெல்லாம் நீங்கள் தளர்வாக இருக்கணும். அதே போல் தளர்வான மனநிலையும் அந்த இடமும் உங்களுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எனர்ஜி ஃப்ளோ உங்களுக்கு இந்த மாதிரி டைட்டான ட்ரெஸ்ஸஸோ இல்லை உங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் சரியில்லை அப்படிங்கும்போது எனர்ஜி ஃப்ளோ உங்களுக்கு உடம்பு முழுசும் சீராக பரவாமல் உங்களுக்கு அந்த முத்திரையோட பலன் கிடைக்காம போகலாம். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலாக்ஸாக இருக்கணும். எம்டி ஸ்டொமக்கில் செய்யணும். மார்னிங் அண்ட் ஈவினிங் செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த முதிரை பயிற்சிக்கு ஏற்ற நேரம் பார்த்திங்கன்னா காலையும் மாலையும் தான். சில தொந்தரவுகளுக்கு நீங்கள் மதியமும் செய்ய வேண்டியிருக்கும். அவங்களும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த பயிற்சியை செய்கிறது தான் நல்லது. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா சிலர் பெட்ரிடனாக இருக்கலாம், நடக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணலாம் இந்த பயிற்சி செய்யும் போதுன்னா, படுத்துக்கிட்ட கூட செய்யலாங்க. ஆனால் பில்லோ இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். உங்கள் முதுகெலும்பு
ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி அந்த படுக்கையில் படுத்தவாறு நீங்கள் 2 கைகள்லையும் உங்களுக்கு என்ன தொந்தரவோ அந்த முத்திரைகளை செலக்ட் பண்ணி நீங்கள் அதை குறிப்பிட்ட டைம் வரைக்கும் செய்யலாம். ஏதாவது தொந்தரவோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வலியோ தொடர்ந்து இந்த முத்திரை பயிற்சி செய்யும்போது இருந்தது அப்படின்னா அந்த பயிற்சியை நீங்கள் செய்யக்கூடாது. யாராலுமே அப்படி தான். இந்த முத்திரை பயிற்சி அந்த பயிற்சி உங்களுக்கு ஒத்து வரல அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க முத்திரால நம்மளோட ஹீட் எனர்ஜி அதிகப்படுத்தும் உடம்புல. அப்போது நம்மளோட ஹீட் அதிகமாகும்போது இந்த சம்மர்லலாம் நம்ம அதை அதிகமாக டைம் உட்காந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூடு நம்ம உடம்புல அதிகமாகி அது வேறு விதமான பலன்களை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் முத்திரைகளை நம்ம செய்யறதுனால எந்த பாதிப்பும் வராதுங்க. அதை செய்கிற விதத்தில் நம்ம மாறுபாடு இருந்தது இல்லை செய்கிற அந்த சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, சம்மரில் போய் நம்ம ஹீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சில முத்திரைகளை தேர்ந்தெடுத்து செய்யும்போது நமக்கு பிரச்சனைகள் உருவாகும். அதனால் முத்திரைகளை செலக்ட் பண்ணி செய்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, அடுத்து இந்த முத்திரைகளை யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 12 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் செய்ய வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் செய்யவே கூடாது. எந்த முத்திரை பயிற்சியும் செய்யாதீங்க. எந்த ஆசனங்களும் செய்யக்கூடாது. அவங்க மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் எதுவுமே அவங்க செய்யணும். சரி, அடுத்தது பீரியட்ஸ் டைமில் பெண்கள் சில விஷயங்கள் செய்யக்கூடாது இல்லைங்களா? இப்போ இதே போல் தான் முன்பு சொன்ன மாதிரி ஹீட் அதிகப்படுத்துகிற முத்ராலாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு அதிகமாகும். அதனால் 3 நாளைக்கு எந்த விதமான பயிற்சியும் செய்யாமல் அமைதியாக உட்காந்து மூச்சை மட்டும் கவனிக்கிற மாதிரியான சாந்தி யோகம் போன்ற பயிற்சிகளை மட்டும் செய்யுங்க. சரி, அடுத்து இந்த முத்திரை பயிற்சி செய்யறதுனால நம்ம இன்னும் அதோட பலன்களை எப்படி அதிகப்படுத்திக்கிறது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். நம்ம இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக ஒரு டைம் வரைக்கும் நம்ம செய்யணுங்க. 40 நிமிடம் செய்யணும் அப்படின்னா 40 நிமிடம் ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சே ஆகணும். அப்போ தான் அதோட பலன் நமக்கு கிடைக்கும். அதை நீங்கள் பிரித்து கூட செஞ்சுக்கலாம். காலையில் ஒரு 20 மினிட்ஸ்னால் ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ் செய்யலாம். பட் நம்ம அந்த நோய் ஒரு குறிப்பாக ஒரு கஷ்டத்துக்காக நம்ம அதை செய்கிறோம், நம்ம உடம்புல இந்த நோய் சரியாகணும் இல்லை தொந்தரவு சரியாகணும்னு செய்கிறோன்னா அந்த நோயிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைச்சிருச்சுன்னா அந்த பயிற்சியை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அது நல்ல கவனத்தில் இருக்கணும் உங்களுக்கு. சரியா? பட் அந்த கால அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பயிற்சியில். சரி, அடுத்து இந்த முத்திரைகள்னால நமக்கு கிடைக்கிற பலனை இன்னும் நம்ம அதிகப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட மூச்சு கவனிக்கிறதன் மூலமாக நம்ம இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யலாம். இப்போ மெடிடேஷன் பொசிஷனில் நீங்கள் நல்லா உட்காந்துக்கிறீங்க. நம்மளோட மூச்சு நல்லா அமைதியாக உட்காந்து நம்ம மூச்சை மட்டும் உள்காற்று வெளிக்காற்று அதை அப்படியே கவனிங்க. சரி, இப்போது நீங்கள் 2 நிமிடம் அதை கவனிச்சிடுறீங்க. முத்திரைகள் நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிராணமுத்ராவை எடுத்துக்கலாமே. நீங்கள் இந்த 3 விரல்லையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, அந்த பொசிஷனில் உட்காந்துட்டீங்க. இப்போ மூச்சை உள்ளே இழுக்கும்போது நமக்கு அந்த விரல்கள் இருக்கிற ப்ரெஷரை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். எக்ஸேல் பண்ணும்போது, அதாவது மூச்சை வெளிவிடும்போது அந்த ப்ரெஷரை தளர்த்திடணும். சரிங்களா? ஒவ்வொரு தடவை உள்ளிழுக்கும் போதும் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த விரல்களுக்கு லைட்டாக தான், ரொம்பலாம் அழுத்தக்கூடாதுங்க. ப்ரெஷர் கொடுக்கணும், அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவனம் முழுக்க அந்த மூச்சு காற்றுலையுமே இந்த முதிரையிலேயே இருக்கிறதுனால நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குங்க. இந்த முதிரையினால் ரொம்ப சீக்கிரம் இதோட முதிரை பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். ஒன்று, மூச்சு காற்றை கவனிக்கும் போது நம்ம முதிரைகளை உள்ளிழுக்கும் போது ப்ரெஷர் கொடுக்கணும். மூச்சு காற்று வெளியே வரும்போது அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணணும். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா கலர். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான முதிரைகள் செய்யும்போது, இப்போ த்ரோட் சக்கரா அப்படின்னா அதுக்கு ப்ளூ கலர் அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது, ஒவ்வொரு சக்கரங்களை தூண்டும் தன்மையும் இருக்குது. நம்ம அது ஒவ்வொரு முத்திரைகளை பார்க்கும்போதே அதெல்லாம் நம்ம சேர்த்து சொல்லிட்டு வரோம். ஸோ அந்தந்த கலரை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். அடுத்து மந்திரங்கள் கூட சொல்லலாங்க. நம்ம மெடிடேஷன் பொசிஷனில் தானே உட்காந்து செய்கிறோம். அப்போது நம்ம மந்திரங்களை கூட சொல்ல முடியும். இப்போது நம்ம பிராணமுத்ரா பண்ணுறோன்னா அதுக்கு ஓம் அப்படின்ற மந்திரத்தை நம்ம சேன் பண்ணிக்கிட்டே செஞ்சோம்னா நம்மளோட கவன சிதறல் இல்லாமல் முழுவதும் நம்ம அந்த பயிற்சி, அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நமக்கு அந்த பயிற்சி மேலேயே இருக்கும். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா அஃபர்மேஷன். இப்போ ஒரு தொந்தரவுக்காக நீங்கள் ஒரு பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதை செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நோயிலிருந்து நான் முழுவதுமாக குணமடைஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான திங்கிங்கை நீங்கள் அந்த டைமில் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் பலன்கள் அதிகமாக சீக்கிரமாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த முதிரை பயிற்சி அப்படிங்கிறது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல், எந்த வித மருந்து மாத்திரைகளோ இல்லை செலவோ இல்லாமல் நம்மளை முழுமையாக குணப்படுத்துகிற ஒரு விஷயம். அதை நல்லா முறையாக தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ச்சியாக செய்யுங்க குறிப்பிட்ட நாளைக்கு. அதுக்கப்புறமா அதை விட்டுட்டு
இதை என்ன பண்ணணும், அடுத்தது நம்ம என்ன மாதிரியான முத்திரைகள் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதை நீங்கள் கற்றுக்கணும். சரிங்களா? எல்லா முத்திரைகளையும் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி மேலே சொன்ன எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் வச்சுட்டு அப்புறமா செய்ய ஆரம்பிங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.